மகா சொல்லுங்கம்மா. பூமாரி வர லேட்டாகுமா என்னம்மா? ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டியா? மணி இப்போதாம்மா 7:30 இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. 8 மணிக்கு தான் வருவா. 8 மணி ஆகுமா? சரிம்மா. சரி, புள்ள வரட்டும். நான் அதுக்குள்ளே போய் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, போய் சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா கிளம்புற நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியாது. போனோம்னா அரை மணி நேரத்தில் எல்லார் வீட்லையும் போய் இருந்து உட்காந்து சொல்லிட்டு வந்துடுவேன். சரிங்கம்மா. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. கிளம்பும்போது பாரு, அவங்க வேலை முடிஞ்சோன்னே அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டாங்க. நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு நாளை பின்ன பேச்சு வந்துடும். ஆமாம்மா, அதுவும் சரிதான். காரியம் முடிஞ்சோடனே அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டாங்க. காரியம் ஆகிற வரைக்கும் தான் நம்மள நாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்லிவிடுவாங்கல்ல. சரி சரி, நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க. எல்லாமே எடுத்து வச்சாச்சு தானம்மா? எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. சரி, அப்போ போய் சொல்லிட்டு வந்துருங்க. சரிம்மா. எல்லாரும் வேற ஊருக்கு கிளம்புறேன்ட்டு இருக்காங்க. இருந்துட்டு நாளைக்கு எதுவும் போகலாம். இவங்க எங்கே நம்ம பேச்ச கேட்குறாங்க? என்னடா, ஒர்க்லாம் முடிச்சிட்டியா என்ன கிளம்புறதுக்கு? வீட்டிலலாம் வேற ஊருக்கு போறேன்னு சொன்னாங்கடா. அட இருமா, முடிச்சிட்டு வரேன். ஏன்டா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்றது காரணத்துக்காக எங்களை அப்படி கால வரக்கூடாது. ஓகே? எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்கடா. ப்ளீஸ்டா, நேரமா முடிச்சுட்டு வாடா போவோம். உங்க அவசரத்துக்குலாம் முடியாதுமா வேலை. நாங்க முடிச்சுட்டு தான் வருவோம். ஷோ, முடி. என்ன சார், இன்னும் கிளம்பலையா? சார், அவ்வளோதான் சார், முடிஞ்சிருச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. மண்டே வந்து பாத்துக்கலாம். ஓகே சார். ஏதோ அலைன்ஸ் ஏதோ வந்திருக்காமா கேள்விப்பட்டேன். அலைன்ஸா? நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அது சார். ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியும் கல்யாண சாப்பாடு கன்ஃபார்ம் இந்த வருஷம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டில் தான் பொண்ணு பார்க்குறேன்னாங்க. எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் வேற பார்த்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, போயிட்டு வரலான் இருக்கோம். உங்களுக்கு போயிட்டு வரணும்னு ஆசை இல்லாமையே இருக்கும். ஏன் சார் இப்படி கால வர்றீங்க? ஓகே ஓகே, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். என்னம்மா, ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு சார். ஓகேம்மா. சரி, ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா வேகமா கிளம்புங்க. பாத்தியா பூமாரி, இவரெல்லாம் என்னை கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு போ. ஏய் பூமாரி, என்ன வேணும்? என்ன என்ன வேணும் உனக்கு? அப்படியா? இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு கோபம்? நான் தான் எல்லாரும் முக்கியம், எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் சொல்றது. ஆனா மத்தவங்க யாரும் என்ன அப்படி நினைக்கலன்னு இப்பதான் தெரியுது. என்னம்மா, யாருமா? ரொம்ப நட்டிக்காது. ஏய் லூசு, என்னாச்சு? ஆமா ஆமா, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. அப்ப நான் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு முக்கியமானவங்க கிட்ட தானே போய் சொல்லுவ. ஏய், இப்ப நான் என்ன பண்ணுனேன்? ஆமா, இப்ப அவர் வந்து சொல்லிட்டு போறாரு உனக்கு அலைன்ஸ் பாத்திருக்காங்கன்னு. என் கூடயே தானே இருக்க, எப்ப வேணாலும் போறோம் வரோம். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? ஏம்மா, நானா போய் தான் சொல்லலாமா? அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும்? அட, ரெஸ்ட் ரூம் போகும்போது அசோக் சார் என் முகத்தை பார்த்துட்டு, என்ன சார் மாப்பிளக்கில் வந்துருச்சுன்னாரு. ஏன் சார் கிண்டல் பண்றீங்கன்னு. இல்லையே, உங்க முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஏன்னா அந்த அசோக் சார் கிண்டல் பண்ண. ஆமா சார், நாளைக்கு ஏதோ பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார்னு தான் சொன்னேன். அவர் ஊதி ஊதி இப்படி வேலை பார்ப்பாருன்னு நான் என்ன கனவா கண்டேன்? போதும் போதும், மத்தவங்களுக்குலாம் சொல்ல தோணுச்சு, என்கிட்ட சொல்லணும்னு ஒரு வார்த்தை கூட தோணல. ஏ லூசு. ஆமா, நான் லூசு தானே. இப்ப நான் வேலையை முடிக்கணுமா இல்ல கிளம்பி வரணுமா சொல்லு. உனக்கு என்னோட முக்கியமா தானே எல்லாரும் இருக்காங்க, நீ அவங்க கிட்டே போய் சொல்லு. ஐயோ ஆண்டவனே, இது என்ன சத்திய சோதனையா இருக்கு? எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கணும். நான் தான் லூசு மாதிரி சின்ன கடுகு வாங்கினா கூட சொல்றேன். ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு ஒரு சிலருக்கு தோணவே தோணாது. அட கடவுளே, இவளை என்னத்தன்னு சொல்லி சமாளிக்கிறது? எல்லாரும் மாதிரி நம்மளும் கத்துக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு நான் தான் நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் நம்மள அப்படி நினைக்கிறது இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏ பூமாரி, சாரி. சாரி வேணாம், பூரியும் வேணாம். சாரிமா. உன் சாரி போய் குப்பை தொட்டியில போடு. தாயா, என்னது? கொஞ்சோண்டு சூப்பு வச்சேன், அதான் சரி உனக்கு கொடுப்பமேன்னு எடுத்துட்டு வந்தேன். தா புடி. பையனை இவ்வளவு நேரம் ஆயும் ஆளக்கானா? போன் போடவா? சும்மா நொய்யின்னு போன போட்டுக்கிட்டு இருக்காத. அப்புறம் அறக்க பறக்க ஓடி வருவான். வேலையே முடிச்சுட்டு வரட்டும். ஏண்டி, நாளைக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும்னு அந்த அம்மா வேற வந்து சொல்லிட்டு போயிருக்குது. என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன தாம்பலம் அது இதுன்னு என்னென்ன வாங்கணுமா? ஏயா, எனக்கெல்லாம் மனசுக்கு ஒன்றும் சரியா படலை. என்ன சரியா படல? பையனை பெற்று வச்சிருக்கோண்டி, அது உனக்கு புரியுதா புரியலையா? எல்லார் வீட்லயும் ஒரு நல்லது நடக்கணும் பார்க்கும்போது நமக்கு ஆசையா இருக்குல்ல. உனக்கு பேரப்பிள்ளைய தூக்கி கொஞ்சணுன்ற ஆசையே இல்லாம இருக்கு போல இருக்கே. இல்லையா, சின்ன வயசுலேருந்து தங்கந்தங்கமா பிள்ளைய வளர்த்து விட்டோம். இன்னொருத்தி வந்துட்டு என் புருஷன்னு சொந்தம் கொண்டாடும் போது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும்யா. அதான். ஏண்டி, அதுக்குன்னு காலம் முழுக்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாமே வச்சுக்க போறியா என்ன? வீட்டுக்குள்ளேயே கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவு வந்துதான் ஆகணும். வந்துதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை. இதுவுமே காலகாலத்துல நடந்தா தான் நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் போனி எனக்கு மாதிரி சொட்டை விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. என்னையா இப்படி பயமுறுத்துற? ஆமாண்டி, எதுவுமே காலகாலத்துல நடந்தா தான் நல்லது. நம்ம பாட்டுக்கு இருக்கட்டும்ட்டு நம்ம பாட்டுக்கு விட்டோன்னு வை, நமக்கு வயசாகி போயிடும். நம்ம வயசு இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்க ஒரு குழந்தை குட்டி பிறந்தா அதை நம்ம எடுத்து வளர்த்து அதுங்களை ஆளாக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுங்க பாத்துக்குங்க. என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு தான் மனசுக்கு ஒரு மாதிரி கருக்கலாவே இருக்கு. என்னத்துக்கு உனக்கு கருக்களா இருக்கு?
இல்லையா வரப்புள்ள எப்படி இருக்குமோ என்னமோன்னு தாயா பயமாக இருக்குது. நம்ம பையனை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது? நான் தனி கொடுத்தனா தான் போவேன், பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னா. அதான் ஏன் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. பெத்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா, அதுவும் இல்லாமல் புகுந்த வீட்டில் தான் போய் இங்கே பொண்ணு இருக்காதாம்மா, அங்கெல்லாம் போய் இருக்கணுமாம்ல. அதெல்லாம் கேட்டால் எனக்கே கஷ்டமாக இருக்கியா. ஒன்றை பெற்றுட்டு எப்படியா போய் தூக்கி கொடுக்க முடியும்? ஐயோ ஆண்டவனே, என்னாலெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலையா. பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன் ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? என்னையா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அங்கே போய் மரியாதை இருக்குமா? அப்போ பொண்ணை மட்டும் இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்களே, அங்கே மட்டும் என்ன மரியாதை இருக்குமா? எல்லா வீட்லேயும் எல்லாமே தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், பொறுத்து போகணும், அவ்வளோதான். அம்மாடி அம்மா, நீயே பையனை தூக்கி கொடுத்துட்டு வந்துருவ போல இருக்கு. ஏண்டி 1000 தான் ஆனாலும் அவன் என் பையன் தாண்டி. ஊர் உலகத்தில் போனாலும் அவனை பார்த்தா யார் சொல்லுவாங்க? ஆறுமுகத்தோட பையன் தான் சொல்லுவாங்க. சரியா? லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல பார்ப்போம், பிடிச்சிருந்தாதான் கல்யாணம், இல்லையா வேற பொண்ணு பார்ப்போம், அவ்வளோதான். என்னமோ இப்போ நீ எல்லாம் சொல்லுவ, நமக்கெல்லாம் மனசே கேட்கலப்பா சாமி. சி அமுதா, வாமினா சூப் குடிக்கலாம். இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வாடி வா, வந்து உட்காரு. இல்லடி, ஊருக்கு கிளம்புறோம், அதான் ஒரு வாட்டி சொல்லிட்டு போவான்னு வந்தேன். ஊருக்கு போறியா? என்ன திருதுப்புன்னு இருந்துட்டு போலாம்ல? ஆமா ஆமா, இருந்துட்டு போலாம் தான். போ, அங்க பொழப்பு கிடக்குது, வேலை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டுவிட்டே வந்துட்டோம். அங்கெல்லாம் வேற இலை வளர்ந்து கிடக்குண்டி, எல்லாம் கரெக்டலையா ஆகி போயிடும். அதனால போய் தான் ஆகணும். ஏமா அடுத்த ஆயுத பூஜை அது இதுன்னு வருது, இருந்துட்டு போகலாம். வேலை கிடக்கலாமா, வேலை இல்லைன்னா கூட சும்மா இருந்தா இருந்துட்டு போகலாம். ஊருப்பட்ட வேலையை அங்கே வச்சுவிட்டு வந்து என்ன எப்படி இருக்க முடியும்? இந்த நீ அடுத்த மாதம் தீபாவளி வேற வரப்போகுது. தீபாவளிக்கு ஊருப்பட்ட செலவு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தானே ஆகணும். அதான் போவோன்னு கிளம்பியாச்சு. என்ன எல்லாம் வண்டி ஏறியாச்சாப்ப? இல்லை இல்லை, இந்த பூமாரி வரணும்ல, பூமாரி வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். பிள்ளைகிட்ட சொல்லாம போனால் பொக்குன்னு போயிடுவான்னு. சரி சரி சரி, எல்லார் வீட்லையும் போய் சொல்லணும். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் பிள்ளைய பார்த்துக்கங்கம்மா, அவளுக்கு எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. நீங்களாம் இருக்கீங்கன்ற தைரியத்தில் தான் விட்டுட்டு போகிறேன். சரி சரி, அப்படியெல்லாம் விட்டுருவோமா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோமா. ஐயோ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு எனக்கு அதுவே ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க, ஏதாவது தெரியலனாலும் சொல்லி கொடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காம போ. பிள்ளைய நம்ம ஊருக்கு கொடுத்துருக்க, நாங்கள் என்ன பார்த்துக்காம விட்டுருவோமா? சரிம்மா, சரி பாருங்க, நான் அப்படியே எல்லார் வீட்லையும் சொல்லிட்டு போகணும். சரிம்மா. எத்த சாப்பிடலையா நீங்க? ஆமா ஆமா, யார் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறா சாப்பிட்றதுக்கு? ஆமா, சாப்பாடு போடாம தான் அங்கே தட்டில் போட்டு காயிதாக்கும். எத்தனை மணிக்கு சொன்னேன் வந்து சாப்பிடுங்கன்னு? எனக்கு பசி இல்லை. ஆமா, 1 கிலோ தீனி எடுத்து நல்லா மொசுக்கு மொசுக்குன்னு முணுங்குனா அப்புறம் எப்படி பசி எடுக்கும்? பையனுக்கு வச்சதெல்லாம் எடுத்து எடுத்து தின்னு போடுறது, அப்புறமேட்டுக்கு பசி இல்லைன்னு வேண்டியது, அப்புறம் பையன்கிட்ட என் பொண்டாட்டி எனக்கு சோறே போடலைன்னு சொல்ல வேண்டியது. முதல்ல இப்படி கடை தீனியை நொறுக்கிறத முதல்ல நிறுத்துங்க, அப்பதான் வீட்டு தீனியாவது இறங்கும். ஜானகி, வாங்க வாங்க. மடி ஊருக்கு கிளம்பிட்டமா, போயிட்டு வரோம். கிளம்பிட்டீங்களா? இருந்துட்டு போலாம்ல? இல்லம்மா, தீபாவளிக்கு வேற வரணும், அதான் கிளம்பிட்டோம். சரி சரி சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வா. பிள்ளைய பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிள்ளைக்கெல்லாம் எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, நீங்க தான் பார்த்து சொல்லி பாத்துக்கணும். பிள்ளைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வர சொல்லு. எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லி தரேன் பிள்ளைக்கு, சரியா? எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்னு. என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்களாம். சொல்லி கொடுத்துட்டாலும் அப்படியே கீழுன்னு தான் இருக்கும். வயசுல மூத்தவங்க, நீங்க தான் அதை பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஏன்னா ஒரு சில சிறுக்கிகளுக்கு நம்ம அருமை என்னன்னு தெரியறது இல்ல. நம்மளாம் 1000த்தையும் பார்த்துட்டு வந்தவங்க, சரியா? அந்த புயல் வெள்ளம் அது அது ஆமா ஆமா, என் வயசுக்கு புயல் வெள்ளத்தையே கடந்து வந்துட்டேன். இது என்ன, அதெல்லாம் நான் சொல்லி தரேன். சில பேருக்கு தான் வீட்டுல இருக்க பெரியவங்களோட அருமை தெரியாம இருக்கும். ஆனா பெரியவங்க இருக்கிறது வீட்டுக்கு ஒரு பலம்ன்றது புரிய மாட்டேங்குது. பலமா? பையனுக்கு வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து களவாணி தின்னா அது பலம்தான். அந்த காலத்துல நான் குடும்பம் நடத்துற அழக பார்த்து ஊரே வாய பொளக்கும். அப்படி குடும்பம் நடத்தினேன், தெரியுமில்ல? எதுக்கத்த? காரி துப்புறதுக்கா? ஆமாண்டி, காரி மூஞ்சில துப்புறதுக்கு. ஐயோ, சண்டை கிட்ட போட்டுக்காதீங்க, நான் வேற ஊருக்கு வேற கிளம்பணும். பாத்தியாமா, பாத்தியா? ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கொடுக்கெல்லாம் எப்படி பேசுதுன்னு பாத்தியா? நான் இருக்கவும் தான் இந்த வீட்டுல வந்து இவ்வளவு தூரம் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இல்லைன்னா இவன் நிலைமையில என்ன ஆயிருக்கும்? ஆமா, இவங்க தான் எனக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்களாம் கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போதும் நான் ராணி மைத்தான் இருந்தேன், மறந்துட்டீங்களோ?
ஐயோ ஏன் சண்டை கிட்ட போட்டுக்காதீங்க அம்மா. வாய் பேசாதடி, வாய் பேசாத. உனக்கெல்லாம் வாயிலன்னு வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிடும். அம்மா ஜானகி கம்முனு இருமா. என்னையாவது நாயாவது தூக்கிட்டு போவோம், உங்களை எதுவுமே தூக்கிட்டு போவாது. எவாடி இந்த மாதிரி நீ பேசுற பேச்சுக்கு பாரு கூடிய சீக்கிரத்தை அனுபவிப்ப பாரு. ஐயோ அத்தை கம்முனு இருங்க அத்தை, என்னத்தை இப்படி பேசிக்கிட்டு. நான் அனுபவிக்கிறேனா இல்ல நீங்க அனுபவிக்கிறீங்களான்னு பாருங்க தெரியும். ஐயோ ஜானகி பாருடி 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 பாரு, நீ என்ன அளவுக்கு உத வாங்க போற என் பையன்கிட்டன்னு நீ பாரு. அன்னைக்கு குடுத்தது உனக்கு பத்தாது, என் பையன் வந்து இன்னைக்கு உனக்கு குடுக்க போறான் பாரு, அது தாண்டி இன்னைக்கு. ஐயோ இது என்னடா பெரும் கூத்தா இருக்குது. மாமியார் மருமகனும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன இப்படி. வேலையில போன ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையை அப்ப குத்துது குடையுதுன்னு கிடக்கணும். ஏய் கிளவி, ஒரு நாள் நீ பேசுற பேச்சுக்கு பாரு இழுத்துக்கிட்டு தான் கிடக்க போற. அதே தாண்டி நானும் சொல்றேன், நான் இழுத்துக்கிட்டு கிடக்கிறேனா இல்ல நீ இழுத்துக்கிட்டு கடக்க போறியான்னு பாருடி பாரு, அப்ப இருக்குடி உனக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சு போடுவேன். ஏடி நீ என்னடி என்னை மிக்சியில போட்டு அரைக்கிறது? உன்னைய என் வாய் போதுண்டி, என் வாய் போதும் போட்டு அரைக்கிறதுக்கு. உன் தலையில இடி விழுக பாருடி பாரு, அடமலை அடிச்சு வெளுத்து வாங்கும்போது உன் தலையில பாறாங்கல்லே விழுகுண்டி. அப்பதானே என் தலையில பாறாங்கல் விழுகும். நைட்டு நீ தூங்கு, உன் தலையில அம்மிக்கல்லே விழுகும். ஏமா இந்தா இதை வச்சுக்க. எதுக்குமா, எதுக்கு காசு? ஆமாம் உனக்கும் அப்பாவுக்குமே அங்கே வேலை இல்லாமல் இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து 2 பேரும் எங்கள் 2 பேத்தையும் செலவு பண்ண விடாமல் எல்லாத்தையும் எடுத்து நீட்டிக்கிட்டு நிற்க. ஊருக்கு போகிறீங்க வேற, கையில் காசு சுத்தமாக இருக்காது. அதான் 1000 ரூபா இருக்குது வச்சுக்க செலவுக்கு. ஏமா நாங்கள் என்ன பஸ்ஸுக்கா போகிறோம், காரில் எல்லாம் போகிறோம், டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம். பிள்ளைங்களாம் இருக்குது, எதாவது வாங்கி கொடுப்பீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. நீ வை. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், உள்ளே வச்சிருக்கேன் எடுத்துக்க. சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காம. ஏமா உனக்கே 1000 செலவு இருக்குது, பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். எங்களுக்கு வேண்டாமா, இந்த காலத்தில் நாங்கள் என்ன செலவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வையுமா ஏதாவது காய்கறி எல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன போயிட்டாங்க என்ன ஆக்கியா சாப்பிட போகிறோம்.